வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது எண்கணிதம். இந்த வாராந்திர ஜாதகம் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை உள்ள உங்கள் பிறப்பு எண் 7, 8, 9க்குரிய வாராந்திர ஜாதக பலனை விரிவாக நாம் பார்க்கலாம். உங்கள் பிறப்பு எண் 7, நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் 7, 16 அல்லது 25ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் 7ஆக இருக்கும். இந்த பிறப்பு எண் 7 மக்கள் தங்கள் குடும்ப மூத்தவருடன் பிரிக்கப்பட்ட பாச உணர்வுகளை தொடர்ந்து செயல்படுவார்கள். இந்த மக்கள் ஒரு வேலையிலும் ஒட்டாமல் இருக்கக்கூடிய சூழலும் மற்றும் இவர்கள் அதை அடிக்கடி மாற்றக்கூடிய சூழலும் இருப்பார்கள். பிறப்பு எண்ணின் 7 மக்கள் வணிகத்தில் ஈடுபட்டிருந்தாலும் இவரின் இலக்குகளின் நிலைத்த தன்மை இல்லாதிருப்பதால் இவர்கள் குறிப்பிடத்தக்க வெற்றி அடைவதையும் தடுக்கும் தடைகளை சந்திக்க நேரிடும். பிறப்பு எண் 7 மக்கள் காதல் உறவு என்பது உங்கள் வாழ்க்கை துணையுடன் காதல் மற்றும் உறவில் நீங்கள் நிறைய மாற்றங்களை செய்வது அவசியமாகிறது. காரணம் என்னவென்றால் இந்த வாரத்தில் நீங்கள் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். இது உங்கள் மகிழ்ச்சியை கெடுக்கும். இதன் காரணமாக உங்கள் காதல் உறவில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் அமைதியாக இருப்பது மிகுந்த அவசியமாகிறது. பிறப்பு எண் 7 மக்கள் கல்வி படிக்கும்போது படிப்பு தொடர்பான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. எதையும் புரிந்து கொள்ளும் சக்தி உங்களிடம் தற்சமயம் இல்லாமல் இருக்கிறது. இதன் காரணமாக நீங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட முடியாது. மேலும் உயர் போட்டித் தேர்வுகளுக்கு செல்வதற்கு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. இருப்பினும் கடினமான முயற்சி எடுத்து கல்வி கற்றலில் நீங்கள் பாடுபட்டால் வெற்றி பெறலாம் என்று நம்பிக்கை இருக்கிறது. பிறப்பு எண் 7 மக்கள் தொழில்முறை என்று பார்க்கும்போது இந்த வாரம் உங்கள் மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் அவர்களுடன் பழகும்போது மிகவும் கவனமாகவும் பணிவாகவும் இருக்க வேண்டும். உங்கள் பணியின் தரத்தை பற்றி உங்கள் மேல் அதிகாரிகளின் கேள்வி கேட்கலாம். இது உங்களை சில நேரங்களில் எரிச்சலடை செய்யலாம். இருப்பினும் உங்கள் மேலதிகாரியின் நன்மதிப்பை பெற நீங்கள் அதை தீவிரமாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் மற்றும் உங்கள் தீவிர செயல்களை கட்டுப்படுத்த வேண்டும். நீங்கள் வணிக வியாபாரத்தில் இருந்தால் உங்கள் வணிகத்தின் லாபத்தை கையாளும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னென்றால் சூழ்நிலைகள் சில நேரங்களில் உங்கள் கட்டுப்பாட்டை மீறலாம். அதனால் நீங்கள் நஷ்டத்தை அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது. பிறப்பு எண் 7 மக்கள் தங்கள் உடல்நலம் காயங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் வாகனம் ஓட்டும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதிக வேகம் காரணமாக நீங்கள் வாகனம் ஓட்டும் போது விழுந்து எழலாம். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். இதுவே உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது மிகுந்த முக்கியமாக இருக்கிறது. முடிந்தவரை விநாயகரை வணங்குவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஓம் கம் கணபதி என்ற பீஜ மந்திரத்தை 41 முறை ஜபிப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து பிறப்பு எண் 8. இந்த பிறப்பு எண் 8 மக்கள் எப்போதும் அர்ப்பணிப்பு, இலக்குகளை அடைதல் மற்றும் அவர்களுக்கான காலக்கெடுவை நிர்ணயித்தல் போன்றவற்றை கடைபிடித்து செயல்படுவார்கள். இந்த மக்கள் தங்கள் தொழிலை பொறுத்து இது போன்ற விஷயங்களை பின்பற்றலாம் மற்றும் இதை ஒட்டி கொண்டிருக்கலாம். இந்த பிறப்பு எண் 8 மக்கள் கடினமான தொழில் வல்லுநராக மாற முயற்சி செய்கிறார்கள் மற்றும் அதையே தங்கள் மனதில் சுமந்து கொண்டு திரிகிறார்கள். இவர்கள் எப்பொழுதும் தங்கள் தொழில் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்துவதில் தொடர்ந்து அந்த நிலையிலேயே இருக்கலாம் மற்றும் மேலும் அதற்காக இவர்கள் கடினமான உழைத்து முன்னேறக்கூடிய வாய்ப்பை பெறுவதற்குண்டான சூழலில் இவர்கள் பங்கு பெறுவார்கள். பிறப்பு எண் 8 மக்கள் காதல் உறவு என்பது குடும்ப பிரச்சனைகளால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையேயான இடைவெளி இந்த வாரம் சற்று அதிகரிக்கலாம். இதன் காரணமாக உங்கள் உறவில் மகிழ்ச்சி இல்லாமல் போகலாம். மேலும் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டதாக உணரலாம். எனவே உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அனுசரித்து செல்வதும் நல்லுறவை பேணுவதும் இன்றியமையதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து குடும்ப வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும். பிறப்பு எண் 8 மக்கள் கல்வி பற்றி பார்க்கும்போது கவனம் என்பது உங்களுக்கு அதிகாரம் அளிக்கும் மற்றும் இந்த வாரம் உங்கள் படிப்பில் உங்களை தொடர வைக்கும் முக்கிய வார்த்தையாகும். இந்த நேரத்தில் நீங்கள் போட்டித் தேர்வுகளில் செல்வதற்கும் மேலும் அதை கடினமாக இருக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது. எனவே அதிக மதிப்பெண் பெறுவதற்கு நீங்கள் நன்கு தயார் செய்வது அவசியமாகிறது. பிறப்பு எண் 8 மக்கள் தொழில்முறை பார்க்கும்போது திருப்தி இல்லாததால் வேலைகளை மாற்றுவது பற்றி நீங்கள் யோசிக்கலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். சில நேரங்களில் உங்கள் வேலையில் சிறப்பாக செயல்பட நீங்கள் தவறலாம். மேலும் இது உங்கள் வேலையின் தரத்தை பாதிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. நீங்கள் வணிக வியாபாரத்தில் இருந்தால் நீங்கள் எளிதாக லாபம் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் குறைந்தபட்ச முதலீட்டில் வணிகத்தை நடத்த வேண்டியிருக்கிறது. அதனால் லாபம் அதற்கு தகுந்தாற்போல இருக்கும். இழப்புகளை தவிர்ப்பதற்கு கவனமுடனும் எச்சரிக்கையுடன் வியாபாரத்தில் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். பிறப்பு எண் 8 மக்களுடைய ஆரோக்கியம் பார்க்கும்போது இந்த வாரத்தில் தங்களின் மன அழுத்தம் காரணமாக கால்களில் வலி மற்றும் மூட்டுகளில் விரைப்பு ஏற்படலாம். எனவே உங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நீங்கள் தியானம், யோகா போன்றவற்றை செய்வது இன்றியமையதாக இருக்கிறது. பரிகாரம் என்பது முடிந்தவரை முருகனை வணங்கி சண்முக கவசத்தை பாராயணம் செய்யுங்கள்.
யாவும் நலமாகும். அடுத்து பிறப்பு எண் 9 மக்கள். நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் 9, 18 அல்லது 27ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் 9ஆக இருக்கும். இந்த பிறப்பு எண் 9 மக்கள் தங்கள் நடத்தையில் மிகவும் கடுமையானவர்களாக இருக்கலாம், தோன்றலாம். இதன் காரணமாக இவர்கள் பல நல்ல தொழில் வாய்ப்புகளை இழக்க நேரிடும். இவர்கள் உறவுகளை கட்டியெழுப்பதில் செழித்து வளர்வதும் மிகுந்த பொதுவான பிணைப்பை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். இவர்களுக்கு உடன்பிறந்தவர்கள் ஆதரவு கூடும். இவர்கள் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போன்ற பாடங்களில் சிறப்பாக செயல்படுகிறார்கள். பிறப்பு எண் 9 மக்கள் காதல் உறவு. உங்கள் வாழ்க்கை துணையுடன் சுமூகமான மற்றும் இணக்கமான உறவுகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் காதலில் இருந்தால் உங்கள் காதலியுடன் மகிழ்ச்சியை நிலைநாட்டுவீர்கள். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் காதல் மதிப்பெண்களை நீங்கள் அதிகம் பெற்று முன்வரிசையில் இருப்பீர்கள். பிறப்பு எண் 9 மக்கள் கல்வி. இந்த வாரம் நீங்கள் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள் என்பதால் கல்வி காட்சி உங்களுக்கு நம்பிக்கைக்குரியதாக தோன்றுகிறது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி போன்ற பாடங்களை நீங்கள் நன்றாக பிரகாசிப்பீர்கள். படிப்பில் உங்களுக்கென்று ஒரு தனி இடத்தை உருவாக்கி கொண்டு வாழ்வீர்கள். பிறப்பு எண் 9 மக்கள் தொழில் சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் அரசாங்க வேலைகளுக்கு முயற்சி செய்கிறீர்கள் என்றால் இந்த நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளும் ஆதரவும் கிடைக்கும். பிறப்பின் எண் 9 மக்கள் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல உடல் தகுதி சாத்தியமாகிறது. தேக நலன் உங்களுக்கு காக்கப்படும். மேலும் இது உங்களுக்குள் இருக்கும் நேர்மறை காரணமாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும். நீங்கள் அதை நிலைநிறுத்துவதற்காக உறுதியையும் வலிமையும் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களிடம் இருக்கும் உறுதியின் காரணமாக நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் ஓடிக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய தேகம் நலமுடனும் இருக்கும், மனதையும் தனமுடன் இருக்கும். பரிகாரம்: செவ்வாய் கிரகத்துக்கு யாகம் செய்யும். செவ்வாய் கிரகத்தை சுற்றி வருவதும் முருகனை வணங்குவதும் உங்களுக்கு நன்மையாகும். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக திரகாத்துர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.